அண்ணா நிற்கிறாங்க, கனெக்ஷனில் கலைஞர் நிற்கிறாங்க. அண்ணா எவ்வளோ பெரிய ஆளுமை, எவ்வளோ பெரிய மனிதர், எவ்வளோ கட்சிக்கு பெரும் தலைவர், என்ன பேச்சாளர். அவர் தோற்று போயிட்டார், கலைஞர் ஜெயிச்சார். ஏன்? பராசக்தி, மனோகரா, மந்திரிகுமாரி. தமிழ் மக்கள் கலை எந்த வகையில் இருந்தாலும் அதை ரசிக்கிறதுல மன்னர்கள். இந்த கலை எங்கே இருந்த ஜாதி மதம் பேதம் மொழி எல்லாம் இல்லாமல் தலைமையில தூக்கி கொண்டாடுவாங்க. வணக்கம் நம்ம விஷ், எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் பார்த்து இந்த ரஜினிகாந்த் ஸ்பீச் கிளிப்பு தான் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் கொத்தடிமை டீம்ஸ்லாம் பார்த்தீங்களா, ரஜினிகாந்த் தலைவர் எங்களுக்காக தான் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவங்க கதறிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு நம்ம பசங்களாம் பார்த்தீங்களா, இவர் விஜய் அவர்களை தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவர் எப்போ எதை பேசினாலும் ஏதாவது ஒன்று பிரச்சனை வரத்தான் செய்யும். அதையும் இன்றைக்கி அந்த ஸ்பீச்லேயே அவர் சொல்லியிருப்பார். அதை மீறியே இந்த ஒரு விஷயம் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. அப்படின்னா இதுதான் ரஜினிகாந்த் அப்படின்றத நான் எப்போயுமே உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பேன். அவருக்கு தெரியும் எந்த டயத்தில் எதை செய்யணும், எப்போ அவருடைய ப்ரெசன்ஸை கொடுக்கணும், எப்போ அவருடைய பேச்சை மக்கள்கிட்ட பேச வைக்கணும். அதுவும் முக்கியமாக ஒரு படம் ரிலீஸ் ஆக போதுன்னா பேச வைப்பார். அப்படி ஒரு விஷயந்தான். ஏன்னா அடுத்த மாதம் அவருடைய படம் ரிலீஸ் ஆகுது, கூலி. இப்போ இந்த டாக்கை கொடுத்து விட்டு போயிட்டாப்புல. சாரி, அப்படி என்ன பேசினார், இதோட அர்த்தம் என்ன, எந்த ஃபங்க்ஷனில் இதை பேசினார் அப்படின்ற பல கேள்விகள் இருக்கும். அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எண்டில் இவர் யாருக்காக இந்த விஷயத்த சொன்னார் அப்படின்றதையும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கொடுக்கலாம். வெல்கம் டு விஜய் டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. சரி, இந்த ஸ்பீச்சு எங்கே பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு ஒரு ஆனந்த விகடன், ஓகேங்களா, உங்களுக்கு தெரியும். அந்த குரூப் நம்ம வாய்ஸ் ஆஃப் காமன் கூட அம்பேத்கர் ஃபங்க்ஷன் நடத்துனாங்கல்ல தளபதி கூட. ஸோ ஆனந்த விகடன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது. அந்த பத்திரிகை நிறுவனத்தை சேர்ந்த அவங்களுடைய ஒரு புக்கு, வேல்பாரி அப்படின்ற புக்கு பார்த்திங்கன்னா 1,00,000 காப்பி விற்றதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான் இது. ஸோ இந்த வேல்பாரி அப்படின்ற இந்த கதையோடைய காப்பிரைட்ஸ் இப்போ சங்கர் வாங்கி வச்சுருக்காரு. அவர் இந்த படத்தை இயக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில். ஸோ மிகப்பெரிய பிரம்மாண்ட படமாக இயக்குவார் அவர். சும்மாவே பிரம்மாண்டம் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபில்மை எடுத்தால் எப்படி எடுப்பார் அப்படின்றது நம்ம கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். சரி, லெட்ஸ் சி. ஏன்னா 2 படம் இப்போ எடுத்து 2மே அடி வாங்கிருச்சு. இந்தியன் 2வும் போச்சு. அதுக்கப்புறம் இப்போ ராம்சரண் கூட ஒரு படம் எடுத்தாப்புல, அதுவும் செம்மடி. ஓகே, இனியோ பெஸ்ட்டு நம்ம இன்னும் விஷ் பண்ணுவோம். ஏன்னா நமக்கெல்லாம், நம்ம ஜென்ரேஷன்லலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர் அப்படின்னா சங்கர் அவர்கள். இப்போ ரீசெண்டாக ஒரு படங்கள் எல்லாமே தோல்வி அடைஞ்சது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. சரி, அந்த ஃபங்க்ஷனில் ரஜினி அவர்களை கூப்பிட்டு இப்போ இந்த ஸ்பீச்சை அவர் பேசிட்டு போயிட்டார். ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கிளிப்புன்றது இவ்வளோ தான். மற்றதெல்லாம் அவர் அந்த புக்கை பற்றி, அவருடைய கதையை பற்றி, அவருடைய தற்பெருமைகள், அப்புறம் ஏன் என்ன கூப்பிட்டீங்க, நீங்கள் சிவகுமார் அவரை கூப்பிட்டுருக்கலாமே, இது அவர் இன்னும் பெட்டராக பேசியிருப்பார், அப்படி இப்படின்லாம் ஒரு 20 நிமிஷம் பேசியிருக்காரு. நமக்கு அதெல்லாம் விட்டுருவோம். ஏன்னா நம்ம அது பெரிய கண்டென்ட் கிடையாது. இதுதானே இப்போ பெரிய கண்டென்ட்டாக போயிட்டுருக்கு. அதனால இந்த ஸ்பீச்சோட கோடிங் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அண்ணா நிற்கிறாங்க, கனெக்ஷனில் கலைஞர் நிற்கிறாங்க. அண்ணா எவ்வளோ பெரிய ஆளுமை, எவ்வளோ பெரிய மனிதர், எவ்வளோ கட்சிக்கு பெரும் தலைவர், என்ன பேச்சாளர். அவர் தோற்று போயிட்டார், கலைஞர் ஜெயிச்சார். ஏன்? திருப்பி ஏன் இதை போட்டேன்னா, திருப்பி உங்களுக்கு மைண்டில் வரணும். இவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணா அண்ணா அப்படின்றவர் அவ்வளோ பெரிய ஒரு பேச்சாளர், அவ்வளோ பெரிய ஒரு பொலிட்டீஷியனு, அவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை படைத்தவர். ஆனால் கலைஞர் அப்படின்றவர் அவர் தோற்கடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னது தான் இப்போ போதும். எல்லாருக்குமே பற்றியா இவர் டிஎம்கே கலைஞர் முன்னாடி யாருமே ஒன்றுமே கிடையாது, அப்பேற்பட்ட அண்ணாவே தோற்கடிச்சார். நேற்று குஞ்சான்ஸ், அனில் குஞ்சுஸ், இவங்க எல்லாம் நீங்கள் எல்லாம் எங்களை தோற்கடிச்சிருக்கீங்களாடா, நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய கட்சி, ஆச்சா பூச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்து சோஷியல் மீடியாவில் ஃபயர் விட்டுட்டு திரிகிறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு. ஆக்சுவலி அவருடைய பாயிண்ட் என்னென்னா, சினிமா துறையில் சேர்ந்த நபர்கள், சினிமாவை தமிழ் மக்கள் எப்பயுமே கொண்டாடுவாங்க. அந்த ஒரு பாயிண்ட்டை அவர் இந்த விஷயத்தில் சொல்கிறார். அதற்கு உதாரணமே அவர் தான். ஏன்னா அவர் எங்கேருந்து வந்திருக்காரு, எந்த மொழி பேசுகிறவர், இது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் அப்படின்னா யாரை சொல்லுவாங்க? இந்த சூப்பர் ஸ்டார் சண்டையே ஒரு பெரிய சண்டையாக போச்சு, அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அதை நான் என்னோடய வீடியோலாம் நிறையா போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற இந்த பட்டத்துக்காக அவன் அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தளபதி இந்த பட்டத்துக்காக தொங்கிட்டு இருக்க மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பட்டத்தை இவருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னும் போது இவர் தமிழ் மக்கள் கலையை எந்த அளவுக்கு விரும்புகிறாங்க,
எந்த அளவுக்கு வந்து கொண்டாடுறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாரு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருந்து வர்றவங்கள தான் தமிழக மக்கள் தங்களுடைய தலைவராக வந்து இது வரைக்கும் ஏற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இதில் பதிவு பண்ணுறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் எம்ஜிஆராக இருக்கட்டும், அதற்கப்புறம் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அதற்கு முன்னாடி இப்போ கலைஞராக இருக்கட்டும், கலைஞர் கூட அவர் வந்து இதிலே சொல்லியிருக்காரு. கலைஞர் வந்து அவருடைய பராசக்தி, அப்புறம் வந்து இந்த இன்னும் 2 படம் சொன்னார்ல, ஸோ இதெல்லாம் தான் அவருடைய பெயரை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது, அவருடைய தமிழ் புலமை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது. ஸோ அதனால தான் மக்கள் வந்து அவரை கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து இவங்க யார் நம்ம கொத்தடிமை இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்போ வந்து பரப்பிட்டு திட்டாங்க. பார்த்தீங்களா, எங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட்டு சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் எப்பயுமே அவங்க சப்போர்ட்டு தான். ஏன்னா அவர் வந்து டிஎம்கேவுடைய ஆதரவில் தான் இன்னி வரைக்கும் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு விஷயத்தை தான் ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனில் போயிட்டு ஏடா கூடமாக இன்னும் வயசானவங்களாம் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படியே அப்படின்னு சொல்லும்போது துரைமுருகனை வச்சு பேசினார். ஸோ அது மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆச்சு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் இந்த ஸ்பீச்சில் பேசியிருந்தார். அப்போ அவர் அந்த இடத்துல முருகனை வந்து வயசானவர்லாம் இன்னும் இந்த இடத்துல பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்றத அந்த இடத்துல சொல்லிவிட்டு அதோட போயிட்டார். ஆனால் அதற்கான விளக்கத்தை இந்த ஸ்பீச்சில் சொல்லியிருந்தார். அதை நான் இங்கே சொல்ல விரும்பல, நீங்கள் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. ஸோ அப்போ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அந்த மைண்டில் இருந்துச்சு அப்படின்றத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இந்த கொத்தடிமைகள் புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்றது கஷ்டம். அதே மாதிரி இந்த இடத்துல கலைஞரை வந்து அவர் பேசினதும், கலைஞர் வந்து இவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தார், ஸோ கலைஞர் வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து கதை எழுதி தமிழ் புலமை இருந்தனால தான் மக்கள் கொண்டாடி அவரை வந்து தூக்கி அந்த இடத்துல உட்கார வச்சாங்க அப்படின்ற சொல்கிற மாதிரி கொத்தடிமை சொல்கிறாங்க. பட் இதற்கான ரியல் விளக்கம் என்ன அப்படின்னா, திருப்பி அந்த ஸ்பீச் ஒரு நல்லா கிளியராக கேட்போம். அண்ணா நிற்கிறாங்க, கனெக்ஷன் கலைஞர் நிற்கிறாங்க. அண்ணா எவ்வளோ பெரிய ஆளுமை, எவ்வளோ பெரிய மனிதர், எவ்வளோ கட்சிக்கு பெரும் தலைவர், என்ன பேச்சாளர். அவர் வந்து தோற்று போயிட்டாரு, கலைஞர் ஜெயிச்சார். ஏன்? பராசக்தி, மனோகரா, மந்திரிகுமாரி. தமிழ் மக்கள் கலை வந்து எந்த வகையில் இருந்தாலும் அதை ரசிக்கிறதுல வந்து மன்மர்கள். இந்த கலை எங்கே இருந்த ஜாதி மதம் பேதம் மொழி எல்லாம் இல்லாமல் அண்ணா அப்படின்றவர் மிகப்பெரிய ஆளுமை படைத்தவர், மிகப்பெரிய பேச்சாளர், பயங்கரமான அரசியல் அறிவு உள்ளவர். அப்பேற்பட்டவரையே தோக்கடித்தவர் கலைஞர் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வைக்கிறார். அதற்கான ரீசன் என்ன அப்படின்னா, அவர் வந்து கலைத்துறையை சார்ந்தவர். மக்கள் கலைத்துறையை சார்ந்த நபரை, தமிழக மக்கள் கலைத்துறை சார்ந்த நபரை கொண்டாடி அந்த இடத்துல தூக்கி உட்கார வைக்கிறாங்க அப்படின்றது தான் இங்கே மேட்ரு. பட் இவர் கலைத்துறையை சார்ந்தவர்னா எப்படி எம்ஜிஆரை தூக்கி உட்கார வச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்போ இந்த இடத்துல கலையில் வந்து டிஃப்ரென்ஸ் வருது. கலைஞர் வந்து தன்னை வந்து சினிமாவில் காமிச்சிக்கிட்டு பெரிய ஹீரோவாக வந்து காமிச்சிக்கல. பட் அவர் வந்து ஒரு ரைட்டர், கதையாசிரியர், தமிழ் புலமைப்படுத்துவர், இவ்வளோ தான். பட் யார் அந்த இடத்துல மக்கள் மனசில் ரொம்ப இடம் பிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள். ஏன்னா அவர் தான் ஸ்க்ரீனில் நடித்து ஸ்க்ரீன் ஃப்ரண்ட்டில் இருந்து கொண்டு போயிட்டு தன்னை வந்து மக்களிடத்தில் சேர்த்துக்கிட்டவர். அதற்கப்புறம் ஜெயலலிதா. ஸோ இவங்க 2 பேருமே சினிமா திரையில் நடித்தவங்க, முகத்தை காமிச்சு மக்கள்கிட்ட தன்னை வந்து இப்போ பிரபலப்படுத்திக்கிட்டவங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த லெவலுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் தான். ஓகேங்களா? அப்போ இங்கே ரஜினி அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம இப்படி தான் பார்க்கணும். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச்சில் துரைமுருகன் போன்ற வயதானவர்கள்லாம் இன்னும் இந்த திமுக கூடாரத்தில் பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார். அது பயங்கர வைரலாக போச்சுன்னு நான் சொன்னேன்ல. அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, வயசானவங்களாம் முதல்ல எந்திரிச்சு போங்க அரசியலை விட்டு, ஏன் அரசியலில் இருந்துக்கிட்டு இந்த மக்களை சாவடிக்கிறீங்க அப்படின்றது தான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. மேபி அவரும் அதை நினச்சிருக்கலாம், நம்ம வேறு வழியே இல்லாமல் இவங்க அழுத்தத்தில் அரசியலுள்ள வர்றோம், ஆனால் எப்படி இவங்கள்ட்ட தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் கொரோனா வந்து அவர் கை கொடுத்து காப்பாற்றிச்சுன்றது மட்டும்தான் உண்மை. அதை பிடிச்சிட்டு அப்படியே ரஜினி அவர்கள் எஸ்கேப் ஆயிட்டார். தான் உண்டு, தான் பணம் உண்டுன்ட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அப்போ அதோடைய மைண்ட் செட்டில் தான் அவர் அந்த இடத்துல அதையும் சொல்லியிருக்காரு. அது பெரிய இஷ்யூ ஆனதுனால நான் அப்படி நினச்சேன், ஆனால் அதை நான் இப்படி சொல்ல வந்தேன் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணியிருந்தார். இந்த ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அவருடைய மைண்டில் இளைஞர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியலில் வர்றது நல்ல விஷயம் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கலாம். கண்டிப்பாக நேரடியாக சப்போர்ட் பண்ண முடியாது. பட் இந்த இடத்துல கலைஞர் அண்ணாவை தோற்கடித்தார் அப்படின்னு சொல்லும்போது, கலைஞர் மிகப்பெரிய ஆளுமையா அண்ணாவை விட அப்படின்ற கேள்வி வருது. ஸோ இங்கே ஒரு அரசியல்வாதியை ஒருத்தர் தோற்கடிக்கும் போது அவங்க மிகப்பெரிய ஆளுமையா அப்படின்ற அந்த கேள்வியே என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு.
மக்கள் தான் ஒவ்வொரு தலைவரையும் முடிவு பண்ணுறாங்க யார் நம்ம நாட்டை ஆளணும் அப்படின்னு. அப்போ ஒரு தலைவனை விட இன்னொருத்தரை வந்து பிடிச்சி அவரை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா சம்திங் இஸ் மிஸ்ஸிங் ஹியர் அப்படின்றது தான் இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துலையும் ரஜினி அவர்கள் என்ன சொல்கிறாரு, திரைத்துறையில் ஆளுமையாக இருக்கக்கூடிய நபர்கள் தமிழ்நாட்டை ஆளுவதற்காக மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாரு. அந்த காலகட்டத்தில் பராசக்தி அந்த கதையெல்லாம் ஓகே. பட் இந்த காலகட்டத்தில் யார் தமிழ்நாட்டுடைய திரைத்துறையில் யார் இன்றைக்கி ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கா, யார் இன்றைக்கி ஆளுமையாக இருக்கா, யார் இன்றைக்கி நம்பர் 1 பொசிஷனில் இருக்கா, யார் மக்கள் மனசில் பிடிச்சி இடம் பிடிச்சிருக்கா, அது தளபதி அவர்கள் தான். அப்போ தளபதியை போன்று இடம் பிடித்திருக்கிறனால அவர் கலைஞர் போன்ற எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாலும் சரி, கலைஞர் போன்ற எவ்வளோ பெரிய கதாசிரியராக இருந்தாலும் சரி, தமிழ் புலமை பெற்றிருந்தாலும் சரி, எப்படி இப்போ அண்ணா வந்து கலைஞர் தோற்கடித்தாரோ அதே மாதிரி அந்த கலைஞர் வம்சத்தில் வருகிற, ஆக்சுவலி இப்போ கலைஞரை வந்து தோற்கடிக்கல விஜய், கலைஞருடைய வம்சத்தில் வந்த ஸ்டாலின் அவர்கள். ஸோ ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தமிழ் புலமையோ இல்லை தமிழை வந்து சரியாக உச்சரித்து பேசுகிறதுக்கோ பெரிய ஒரு இது கிடையாது. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு இருந்ததில் ஒரு 10% கூட ஸ்டாலின் அவர்களுக்கு கிடையாது. அவருடைய மயன் வந்து படத்தில் நினச்சி முகத்தை காத்திருந்தாலும் அவருக்கும் அந்த ஒரு சப்போர்ட் வந்து மக்களிடையே பெருசாக கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்தில் ஆளுமை அற்ற அப்படின்றத நம்ம பொருளாக எடுத்துக்கணும். கலைஞர் இல்லை இங்கே இருக்கிறது ஸ்டாலின் அவர்கள். அப்போ ஸ்டாலின் அவர்களா இல்லை திரைத்துறையில் ஆட்சி படைச்சு மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்க விஜய் அவர்களா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துல ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ கீழே இருக்கிறாரு, விஜய் அவர்கள் இவ்வளோ மேலே இருக்கிறாரு. ஸோ இதை தான் டிஃப்ரென்ஸு, இதை தான் டீகோடிங்கை நம்ம பார்த்துக்கணும், புரிஞ்சுக்கணும். கலைத்துறையில் இருக்கவர்களை மக்கள் கொண்டாடுகிறார்கள், அவர்களை தூக்கி தலைவராக்குறாங்க. இதுதான் தமிழக மக்கள் காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த கலைஞரை ஒப்பிட்டு அண்ணா கூட ரஜினி அவர்கள் ரொம்ப கிளியராக அடுத்து 2026 தமிழ்நாட்டு விஜய் அவர்கள் தான் அப்படின்றத சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்கார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபேக்ட். ஏன்னா அவர் ஓப்பனாக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சா கூட சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அடுத்த மாதம் படம் வேறு ரிலீஸ் ஆகுது, இன்னும் அடுத்தடுத்த படங்கள் கமிட்மெண்ட்டில் இருக்கிறார். ஒருவேளை உண்மையாலுமே அவர் ஒரு நல்ல மனிதர், தமிழக மக்களுக்கு நம்ம எதுவுமே செய்யலை, நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டோம், அரசியல்லேருந்து வந்து நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டோம், பட் எதுவுமே நம்ம செய்யலை, ஆனால் இன்னும் நமக்கு 75 வயசு ஆயிடுச்சு, இன்னும் எத்தனை வருஷம் இருப்போமோ நமக்கு தெரியாது, உசுரோட இருக்கிற காலகட்டத்துக்குள்ளே இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அவர் உண்மையாலுமே விஜய் அவர்களுக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். நான் வந்து விஜய் அவர்களுடைய அரசியல் வரவை ஆதரிக்கிறேன்னு சொன்னால் போதும், நீங்கள் ஓட்டு போடுங்கலாம் கூட சொல்ல வேண்டாம், அதை சொன்னாவே போதும். அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன் இந்த மாதிரி விஷயங்களை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்ற கேள்வி வரும்போது தான் நமக்கு வந்து அவர்கள் மேலே சந்தேகம் வருது. தமிழ் உணர்வோடு நீங்கள் இருந்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து ஒருத்தரை சப்போர்ட் பண்ணாமல் இருப்பீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். பட் என்ன பண்ணுறது, தமிழர்களுக்கே தமிழ் உணர்வு இல்லை அப்படின்னும் போது எங்கேயோ இருந்து வந்த ஒருத்தர் தமிழ் உணர்வோடு தமிழ் மக்களுக்கு செய்யணும்னு நம்ம நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த முட்டாள்தனத்தை நம்ம என்னைக்கு ஒழிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம நல்லா இருப்போம், தமிழ்நாடும் நல்லா இருக்கும், நல்ல தலைவனும் தமிழ்நாட்டுக்கு கிடைப்பான் அப்படின்றத நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ ரஜினி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடத்துல விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது ஸ்டாலின் இஸ் நத்திங் அண்ட் விஜய் இஸ் எல்லாத்துக்கும் மேலே அப்படின்றத சொல்லாமல் சொல்லியிருக்காருன்றதான் நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த ஒரு வாய்ப்பை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா 2026 அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் நமக்கே தெரியாதுன்றது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்காரு மக்களுக்காக, மக்களுடைய பிரச்சனைகளை இந்த அரசாங்கத்தை எதிர்த்து. இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா அவருக்கு அதிகாரம் கையில் போனால் மட்டும்தான் முடியுன்றதை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். அப்படி அதிகாரம் இல்லாத எந்த ஒரு சேவையுமே மக்களிடத்தில் முழுசாக போய் சேராதுன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே எல்லாம் மாற்றம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குன்றதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.